6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் நாகபூஷணி. சுபிட்சத்தின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் கலைஞர்களுக்கு மருத்துவ மற்றும் திடீர் விபத்து காப்புறுதி. சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட குடும்பங்களின் நலன்களை கவனிக்க கிராமிய மட்ட குழுக்கள். கண்டி மாநகர எல்லைக்குட்பட்ட 45 பாடசாலைகளை நாளை தொடக்கம் 1 வார காலம் தற்காலிகமாக மூடுவதென தீர்மானம். அரசாங்கம் தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. வங்காள விரிகுடாவில் உருவான நிவார் புயல் பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் தொடர்ந்தும் எச்சரிக்கை. உலகச் செய்தியில், நத்தார் காலத்தில் குடும்பங்கள் ஒன்று கூட அனுமதித்தாலும் கவனம் தேவை என பிரிட்டன் பிரதமர் மக்களிடம் கோரிக்கை. விளையாட்டுச் செய்தியில், நாளை லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரை ஆரம்பிக்க சகல ஏற்பாடுகளும் தயார் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவிப்பு. சுபிட்சத்தின் தொலைநோக்கு என்ற கொள்கை பிரகடனத்தின் கீழ் கலைஞர்களுக்கான விபத்து மற்றும் மருத்துவ காப்புறுதி திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவின் வழிகாட்டலின் கீழ் டவஹால் மன்றம் காப்புறுதி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். இதற்கு பிரேக்ஷா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக மேடை நாடக கலைஞர்களுக்கு காப்புறுதி வசதிகள் செய்து கொடுக்கப்பட உள்ளன. 35க்கும் 75க்கும் இடைப்பட்ட வயதுடைய மேடை நாடக கலைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். இதுவித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. ஆற்றல்கள் மற்றும் சேவை மூப்பு முன்னுரிமை அடிப்படையில் பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்பங்களை டவஹால் மன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். முகவரி www.tavahall.lk என்பதாகும். விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு முன்னதாக பதிவு தபாலில் டவஹால் மன்றத்திற்கு அனுப்பி வைப்பது அவசியம். மினுவங்குட ஆடை உற்பத்தி தொழிற்சாலை கோவிட் கொத்தணி படிப்படியாக குறைந்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களிலும் கோவிட்-19 தொற்று பரவல் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது என பணியகத்தின் பணிப்பாளரான விசேட நிபுணர் பாரித்த கருணாபேம தெரிவித்தார். அவர் இன்றைய ஊடக மாநாட்டில் கருத்து வெளியிட்டார். சுய தனிமைப்படுத்தலில் உள்ள குடும்பங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கண்டறிவதற்காக கிராமிய குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரும் ஒரு பொது சுகாதார பரிசோதகரும் கிராம உத்தியோகத்தரும் உள்ளடங்குவதாக டாக்டர் கருணாபேம தெரிவித்தார். கண்டி மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் 45 பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்படுகின்றன. இந்த பாடசாலைகள் நாளை முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே தெரிவித்தார். இந்த காலப்பகுதியில் மாநகர எல்லைக்குட்பட்ட தேசிய பாடசாலைகளும் மூடப்பட்டிருக்கும் என ஆளுநர் எமது நிலையத்திடம் அறிவித்தார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட பிரேரணை மீதான குழுநிலை விவாதத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். வெளிவிவகார அமைச்சு, ஊடக அமைச்சு, பிராந்திய ஒத்துழைப்பு நடவடிக்கைகளுக்கான ராஜாங்க அமைச்சு ஆகியவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் பற்றிய விவாதம் இன்று இடம்பெற்றது. விவாதத்தில் இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத், மக்களது தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்க அரசாங்கம் திடசங்கல்பம் பூண்டுள்ளது என்றார். முன்னைய அரசாங்கம் ஜெனீவா யோசனைகளுக்கு அனுசரணை வழங்கியதால் இலங்கையின் வெளிவிவகார கொள்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷனயாப்பா தெரிவித்தார். ஊடகவியலாளர்களை பயிற்றுவிக்கும் நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டியதன் அவசியத்தை பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார வலியுறுத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக்க உரையாற்றுகையில், இலங்கையின் தொலைக்காட்சி துறையை ஒழுங்குறுத்துவதற்கு நிறுவனம் ஒன்று அவசியம் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். வங்காள விரிகுடாவில் இந்தியா நோக்கி நகரும் நிவார் புயல் பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. இந்த தாளமுக்கம் இன்று பிற்பகல் 5:30 மணியளவில் காங்கேசன்துறையில் இருந்து வடகிழக்கு திசையில் 183 மைல் தொலைவில் இருந்தது. இது இலங்கையிலிருந்து விலகிச் சென்று இன்று நள்ளிரவளவில் தமிழ்நாட்டில் தரை தட்டலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. நிவார் புயல் காரணமாக தொடர்ச்சியான மழையோ அடைமழையோ பெய்யலாம். காற்றின் வேகம் திடீரென மணிக்கு 110 முதல்
அதிகரித்து வடக்கு, கிழக்கு, வடமேல் மாகாண கரையோரங்களுக்கு அப்பால் சடுதியாக கடல் கொந்தளிக்கலாம். புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக மாத்தறை வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். 2 முதல் 3 மீட்டர் வரை உயரமான அலைகள் எழுவதுடன் புத்தளத்திலிருந்து மன்னார், காங்கேசன்துறை, திருகோணமலை வரையிலான கரையோரங்களில் கடல் அலைகள் கரையை தாண்டி தரைக்குள் வரும் சாத்தியமும் உள்ளதென திணைக்களத்தின் அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல் போக்குவரத்தில் ஈடுபடுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புத்தளம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறை, திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்தில் இருந்து கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த கடற்பரப்புகளில் இருப்பவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டுமென வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு நாளை கூடவுள்ளது. இந்த கூட்டம் முதல் தடவையாக ஆன்லைன் முறையில் நடத்தப்படும். கலனிகங்கை நீர் மாசடைவது பற்றி பேசுவதற்காக அதிகாரிகளை இணையத்தினூடாக தொடர்பு படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கோப் குழுவின் தலைவர் பேராசிரியர் சரித ஹேரத் தெரிவித்தார். COVID-19 நெருக்கடி காரணமாக சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களுக்கு அமைய குழுவின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கமைய நேரடி வருகைகளை குறைத்து குழுவின் பணிகளை நெறிப்படுத்தும் நோக்கில் ஆன்லைன் முறைமை பயன்படுத்தப்படுகிறது. நிவார் புயலின் தாக்கத்தால் யாழ் மாவட்டத்தில் 17 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர்காப்பு முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அடைமழை, கடுங்காற்று போன்றவற்றின் விளைவுகளால் பருத்தித்துறை, காரைநகர் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட 17 குடும்பங்களைச் சேர்ந்த 53 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் தெரிவித்தார். நேற்று வல்வெட்டித்துறை வடமேற்கு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடலுக்கு சென்று காணாமல் போயிருந்தார். எனினும் அவர் இந்தியாவை அடைந்துள்ளார் என தமக்கு அறிவிக்கப்பட்டதாக திரு சூரியராஜ் கூறினார். இலங்கைக்கான புதிய சீன தூதுவரை சுகாதார அமைச்சர் சந்தித்துள்ளார். அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி, தூதுவர் கி சென் ஹோங் ஆகியோருக்கிடையிலான விசேட சந்திப்பு இன்று சீன தூதரகத்தில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கையில் COVID-19 தொற்றை கட்டுப்படுத்த சகல உதவிகளையும் வழங்கப் போவதாக சீன தூதுவர் உறுதியளித்தார் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நபரொருவர் பெண்ணொருவரை தாக்குவதை காட்டும் காணொளி தொடர்பில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த காணொளி சமூக வலைதளங்களில் கூடுதலாக பகிரப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் பெண் கம்பஹா போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாடுகளுக்கு அமைய சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் DIG அஜித் ரோஹன தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபர் கம்பஹா உடுகாம்பொல பிரதேசத்தைச் சேர்ந்த மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரியாவார். சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய கடற்கரையோர பிரதேசங்களை சுத்தப்படுத்தும் வேலை திட்டத்தை சமுத்திரவியல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை ஆரம்பித்துள்ளது. இதற்கு இலங்கை கடற்படையினதும் தொண்டர் அமைப்புகளதும் பங்களிப்பு பெற்றுக் கொள்ளப்படும். திரு கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவற்றில் ஆழமற்ற கடற்பிரதேசங்களை தூய்மையாக்கும் திட்டமும் அடங்கும். பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனைக்கு அமைய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக சமுத்திரவியல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவி தர்ஷினி லஹாந்தபுர தெரிவித்தார். சமீபத்தில் கல்கிச கடற்கரையில் தூய்மைப்படுத்தல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நுவரெலியா கொத்மலை மாவட்டத்தின் கொத்மலை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த பல மாணவர்களுக்கு முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லை என அதிபர்மார் முறையிட்டுள்ளனர். சில பாடசாலைகளில் மாணவர் வருகை குறைந்தமை பற்றி ஆராய்ந்தபோது இந்த விடயம் தெரியவந்ததாக அதிபர்மார் வலய கல்வி பணிமனைக்கு அறிவித்துள்ளனர்.
இது பற்றி இலங்கை போக்குவரத்து சபையின் பூண்டுலோயா டிப்போவை தொடர்பு கொண்டு கேட்டபோது கோவிட்-19 சுகாதார விதிமுறைகளின் பிரகாரம் கூடுதலான மாணவர்களை ஏற்றிச் செல்ல முடியாதென அதிகாரிகள் பதில் அளித்துள்ளார்கள். எனினும் வழமையை விடவும் 2 பஸ் வண்டிகளை கூடுதலாக சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உங்கள் கவனத்திற்கு அபிவிருத்தி செய்திகள். உலகச் செய்திகள். நத்தார் பண்டிகை காலத்தில் உறவினர்களை சந்திப்பதில் உள்ள ஆபத்தை அறிந்து கொண்டு அத்தகைய சந்திப்புகள் பற்றி மக்கள் தாமாகவே தீர்மானிக்க வேண்டும் என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 5 நாட்கள் கோவிட்-19 சுகாதார விதிமுறைகள் தளர்த்தப்படும் என பிரிட்டன் அரசாங்கம் அறிவித்தது. இதன் பிரகாரம் 3 குடும்பங்களுக்கு மேற்படாதவர்கள் ஒன்று கூட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சட்டத்திட்டங்கள் தளர்த்தப்பட்டாலும் கோவிட்-19 வைரஸ் பரவாமல் தடுக்கும் முயற்சிகளை மக்கள் தொடர வேண்டும் என பிரிட்டன் பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஆஸ்திரேலியாவில் 15 வருடங்களுக்கு முன்னர் தொடர் பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்ட குற்றச்சாட்டுக்காக சிறைவாசம் அனுபவிக்கும் அல்ஜீரிய வம்சாவளி மத போதகரின் குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளது. மத போதகர் அப்துல் நாசருக்கு 2009 ஆண்டு சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. அவர் அடுத்த மாதம் விடுதலையாக முடியும். எனினும் ஆஸ்திரேலிய மக்களின் பாதுகாப்பு கருதி அப்துல் நாசரின் குடியுரிமையை இல்லாது செய்வதாக உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் இருந்தபோதும் ஆஸ்திரேலிய குடியுரிமை பறிக்கப்படும் முதல் நபராக அப்துல் நாசர் உள்ளார். நோர்வேயின் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 6000 வருடங்களுக்கு முற்பட்டவையாக கருதப்படும் ஒரு தொகை அம்புகளை கண்டுபிடித்துள்ளனர். இந்நாட்டின் உயரமான மலையிலிருந்து பனிக்கட்டி பாலம் ஒன்று கரைந்த சமயத்தில் மொத்தமாக 68 அம்புகளை கண்டுபிடித்ததாக ஆய்வாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்த இடத்திலிருந்து மான்களின் எலும்பு துண்டுகள் போன்றவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பு பற்றிய விடயங்கள் ஹோலோசீன் என்ற சஞ்சிகையில் விவரிக்கப்பட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் முற்று முழுதாக உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட தரமான வாகன டயர்கள் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் விநியோகிக்கப்படும் என கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். ஹொரணையில் உள்ள முதலீட்டு சபையின் கைத்தொழில் வலயத்தில் இயங்கும் டிஜிட் டயர் கோர்ப்பரேஷன் தனியார் நிறுவனத்திற்கான விஜயத்தின் பின்னர் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். இந்நிறுவனம் $10 கோடி முதல் கட்ட முதலீட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரை சாத்தியப்படுத்துவதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஆற்றிய வகிபாகம் அளப்பரியதென ஸ்ரீலங்கா அமைப்பின் செயலாளர் மொஹான் டி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்காக ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருக்கும் நன்றி தெரிவிப்பதாக திரு சில்வா கூறினார். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் நாளை ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாகிறது. இந்த சுற்றுத்தொடர் டிசம்பர் 16 வரை நடைபெறும். இதில் உள்ளூர் நகரங்களின் பெயர்களை அடிப்படையாக கொண்ட 5 அணிகள் பங்கேற்கின்றன. இவற்றில் சர்வதேச புகழ்பெற்ற வீரர்கள் பலரும் விளையாடுகிறார்கள். மொத்தமாக 23 போட்டிகள் நடைபெறும். கோவிட்-19 தொடர்பான சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். தமது நாட்டைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான மேலும் சில செயலிகளை இந்தியா தடை செய்திருப்பது குறித்து சீனா ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. நேற்று சீன நிறுவனங்களுக்கு சொந்தமான 43 செயலிகளை தமது நாட்டில் தடை செய்ததாக இந்தியா அறிவித்தது. இதன் பிரகாரம் இந்தியா தடை செய்த சீன செயலிகளின் மொத்த எண்ணிக்கை 200ஐ தாண்டுகிறது. இவற்றில் பைட் டான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிக்டாக் என்ற பிரபல செயலியும் அடங்கும். தொடர்ந்தும் தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி இந்தியா செயலிகளை தடை செய்வதை ஏற்க முடியாதென சீன தூதரகத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டார். வர்த்தக செய்தி
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர, உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கைக்கு 3000 கோடி ரூபாய் வரையிலான கடன் தொகையை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி அளித்துள்ளது. இந்த தொகையானது COVID-19 நெருக்கடியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு துரித நிதி உதவி வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும். இந்த தொற்றுநோய் நெருக்கடியானது இலங்கையின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம் செலுத்தியிருப்பதாக முன்னணி வணிக இணையதளம் ஒன்று அறிவித்துள்ளது. அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாளை நாட்டின் வடமேல், மேல், சபரகமுவ மாகாணங்களிலும், யாழ்ப்பாணம், மன்னார், காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களம் இன்று நண்பகல் விடுத்த நாளைய தினத்திற்கான வானிலை அறிக்கையில் இந்த எதிர்வு கூறல் இடம்பெற்றுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா மாகாணத்திலும், அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். கடுங்காற்று, இடி மின்னல் குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுபிட்சத்தின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் கலைஞர்களுக்கு மருத்துவ மற்றும் திடீர் விபத்து காப்புறுதி. சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட குடும்பங்களின் நலன்களை கவனிக்க கிராமிய மட்ட குழுக்கள். கண்டி மாநகர எல்லைக்குட்பட்ட 45 பாடசாலைகளை நாளை தொடக்கம் 1 வார காலம் தற்காலிகமாக மூடுவதென தீர்மானம். அரசாங்கம் தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. வங்காள விரிகுடாவில் உருவான நிவார் புயல் பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் தொடர்ந்தும் எச்சரிக்கை. உலகச் செய்தியில், நத்தார் காலத்தில் குடும்பங்கள் ஒன்று கூட அனுமதித்தாலும் கவனம் தேவை என பிரிட்டன் பிரதமர் மக்களிடம் கோரிக்கை. விளையாட்டுச் செய்தியில், நாளை லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரை ஆரம்பிக்க சகல ஏற்பாடுகளும் தயார் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.